நாம் இறந்து கிடக்கிற பொழுது நம்முடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துகிற அந்த தொழுகையில் ஓதுகிற துஆவாவது அவனுக்கு தெரியுமா? வா அத்தாவுக்கு வந்து தொலைவைடா, உன் அம்மாவுக்கு வந்து ஜனாசா தொழுகிற துஆ செய். முழிக்கிறான். ஏன்? எனக்கு தொழுகையில என்ன துஆ ஓதணும்னு தெரியல. எவ்வளவு கை சேதம் என்று பாருங்கள். சந்ததிகளை சீராக்காவிட்டால், நம் சந்ததிகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால், வாழ்வாங்கு வாழ்ந்த நம் குடும்பத்தை நடுத்தருவிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்து, பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுப்பீர்களோ இல்லையோ, சுகத்தை கொடுப்பீர்களோ இல்லையோ, பணத்தை கொடுப்பீர்களோ இல்லையோ, பதவியை கொடுப்பீர்களோ இல்லையோ, அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொடுக்க தவறாதீர்கள். தவறிவிட்டால் இம்மையிலும் கை சேதம், மறுமையிலும் கை சேதம்.